சீரும் சிறப்பும் வாய்ந்த இந்த திருமக்கோட்டை மண்ணிலே ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தவும், என்னை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக உங்களுடைய அறிமுகம் செய்து வைக்கவும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செந்தமிழன் சீமான் சொல்லுவார், இது நாம் தமிழர் கட்சி மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று சொல்லுவார். மற்ற கட்சியெல்லாம் யாருக்கு விழா எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஈவராக விழா எடுப்பாங்க, அண்ணாவுக்கு எடுப்பாங்க, கருணாநிதி ஐயா அவர்களுக்கு எடுப்பாங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு எடுப்பாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு எடுப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, இவங்க இந்த நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களாம் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நன்றியாக இந்த விழாவை எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் நம்மாழ்வாருக்கு எடுக்குது? நாங்கள் இந்த மண்ணின் மீதும் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் பற்று கொண்டவர்கள். அப்போ இந்த மண்ணை காக்க போராடின நம்மாழ்வாருக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம். இதுதான் வித்தியாசம். திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இதிலே நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா ஒன்றிய அரசு இந்த காவிரி படுகையில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு, சாதாரண எரிவாயு இல்லை, இந்த மண்ணை மலடாக்குகின்ற ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு, ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் இங்கே விவசாயமே பண்ண முடியாதுங்க, குடிக்க தண்ணி கிடைக்காது. இதெல்லாம் பல முறை உங்கள்கிட்ட நான் இங்கே பேசியிருக்கிறேன். இந்த பகுதியில் ஐயா போராடினதுனால தான் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு வல்லுநர் குழு அமைச்சாங்க. அந்த வல்லுநர் குழு தெளிவாக சொன்னது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்றினா நிலத்தடி நீர் இருக்காது, வேளாண்மை பாழாயிடும், சுற்றுச்சூழல் பாழாயிடும், கடல் நீர் உட்புகுந்து இந்த பகுதியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இடைக்கால தடை விதித்தார்கள். அதே அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பகுதியில் இந்த போராட்டத்துக்காக நான் பல முறை பேசியிருக்கிறேன். இந்த மண்ணில் திருமக்கோட்டையில் பேசுறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அன்றைக்கு நான் அழைத்த பொழுது 10-15 வேன்ல அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்தவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள். இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த போராட்டத்தினால தான் ஐயா எடப்பாடி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. அந்த அறிவிப்பு மட்டும் வரல, இந்நேரம் அந்த 3 எரிவாயு நிறுவனங்களும் காவிரி படுகையில் இந்த மண்ணை பாழாக்கி இருப்பாங்க. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க யாரும் இங்க வாழ முடியாம போயிருக்கும், குடிக்க தண்ணி கிடைக்காது. அதுக்காக தான் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த நிகழ்வை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். அதுக்காக தான் இங்க முன்னெடுத்திருக்கிறோம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்? எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றியுடன் இருப்போம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் நன்றியுடன் இருப்போம். அதுக்காக எங்களுக்கு வாக்களிக்கணும். கார்ப்பரேட்டுகளிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டு, கார்ப்பரேட்டுகளிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டு இந்த மண்ணை விற்கிற இந்த கட்சிகள் மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். அவங்க கொடுக்கிற காசுக்காக, பணத்துக்காக, தொழில் வளர்ச்சின்னு சொல்லி எல்லா நாட்டுக்கும் போய் பன்னாட்டு முதலாளிகள் இங்க அழைச்சிக்கிட்டு வந்து மறைநீர் என்று சொல்வார்கள். ஒரு ஹுண்டாய் கார் உற்பத்தி பண்றதுக்கு 6 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அவன் நாட்டில் இடம் இல்லையா? அவன் நாட்டில் தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியாதா? ஏன் இங்க ஆரம்பிக்கிறான்? அந்த நீரை மிச்சப்படுத்தி அந்த நாட்டு மக்களின் அடுத்த தலைமுறை கொடுக்க ஏமாந்து போன கைக்கூலி வாங்குகின்ற அரசியல்வாதிகள் ஆளுகின்ற இந்த நாட்டுக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான். வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி இந்த கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள்லாம் உணரணும். அடுத்த தலைமுறை வாழ முடியாது. நாம் தமிழர் கட்சி அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு விலை போகாது. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும். அதுக்காக எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறோம். இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சி. அதனால் புதியவனாகிய நான் என்னுடைய நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஒரே ஒரு வேட்பாளர் என்ற முறையில் ஒரு சிலதை சொல்லணும். அதுக்காக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். உழவு தொழில் தான் நம்ம பகுதியில் எல்லாம் விவசாயிகள். அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு? காவிரியில் தண்ணி வருதா?
அப்படி இருந்தும் உழவர்கள் இந்த பகுதியில் வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற உழவர்கள் ஒன்றுபட்டு போராடி இருந்தா காவிரி நம்ம நீரை பெற்றிருக்க முடியும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு தான் நிலத்தடி நீர் இருக்கு, அதை வச்சு வேளாண்மை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்பதை உணருங்கள். நிலத்தடி நீர் எவ்வளவு நாளைக்கு வரும்? எத்தனை அடியில கிடைச்சது, இன்னைக்கு எத்தனை அடியில போயிருக்கு? காவிரியில தண்ணி வந்து, பாமனியாத்துல தண்ணி வந்து, கோரையாத்துல தண்ணி வந்து, குளங்கள் நிரம்பி நிலத்தடி நீர் அப்பதான் மேல வரும். எத்தனை நாளைக்கு வரும்? காவிரியை பத்தி அக்கறை இருக்கா? ஒன்று திரண்டு போராடுறீங்களா? உங்களை தான் கட்சி பிரிச்சு வச்சிருக்க. எங்க கட்சி ஆட்சியில் இருக்கு, நாங்க அதை எடுத்து போராட வரமாட்டோம் அதான சொல்றீங்க. நாளைக்கு இந்த கட்சி உங்களுக்கு வருமா நினைச்சு பாருங்க. அதனால இந்த உழவர்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. இந்த வேளாண்மையை காப்பாற்றுவதற்காக திருமேனி ஏரி உள்ளிட்ட அத்துணை ஏரிகளையும் ஆழப்படுத்தி வாய்க்கால்களை, ஆறுகளை உரிய காலத்தில், தண்ணி வரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கணக்கெழுதி கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிற கட்சியில் நாம் தமிழர் கட்சி. முன்னதாகவே திட்டமிட்டு இந்த நீர் ஆதாரங்களை நாங்கள் வலிமைப்படுத்தி நீங்கள் வேளாண்மை செய்வதற்கு உதவுவோம். அதே போல இடுபொருள் விலையெல்லாம் உயர்ந்து போச்சு. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற விலை நியாயம் இல்லை. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3000-3500 ரூபா சத்தீஸ்கரில் கொடுக்குறாங்க. அதே அளவு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். மழைக்காலத்தில் அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறையினால நெல்மணிகள்லாம் தண்ணியில் நனையுது. அந்த குறைய போக்குறதுக்கு அறுவடை இயந்திரங்களை அரசே வாங்கி குறைந்த வாடகைக்கு உங்களுக்கு கொடுக்கும். நல்ல நெல் சேமிப்பு கிடங்குகளை நாங்கள் அமைப்போம். அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்துவோம். சத்தீஸ்கரில் ஈரப்பதத்தை சொல்லி உங்க நல்ல எல்லாம் குறைச்ச விலைக்கு வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களே, அந்த விலையை குறைக்கிறாங்களே, அதை தவிர்க்கிறதுக்கு நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் சத்தீஸ்கரில் இருக்கு, அதை வாங்கி கொடுப்போம். மருத்துவத்தை பொறுத்தவரை மருத்துவமனையில் கருவிகள் இருக்கு, ஆனால் போதுமான மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. அவங்கள அதிக எண்ணிக்கையில் நாங்கள் நியமித்து அவங்க வேலை பளுவை குறைச்சி உங்களுக்கு சிறப்பான பணியாற்ற செய்வோம். கல்வி கூடங்களை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் வசதி இல்லை, போதுமான ஆசிரியர் இல்லை, சரியான கழிப்பறை இல்லை, எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ கட்டணம் கட்ட வேண்டியிருக்கு. அன்றாட வேலை பார்த்து சம்பாதிக்கிற அந்த தொழிலாளர்கள் ஒரு கௌரவத்துக்காக பக்கத்து வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, நம்மளால படிக்க வைக்க முடியலையே சொல்லி கடனை உடனே வாங்கி தனியார் பள்ளிகளில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவோம், போதுமான ஆசிரியர்களை நியமிப்போம், கழிவறைகளை கட்டுறது மட்டுமின்றி பராமரிப்போம். எத்தனை பள்ளிக்கூடத்தில் கழிவறை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. பெண் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம். பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை மன்னார்குடியில் பெரிய குப்பை மலை இருக்கு, பரவாக்கோட்டையில் ஒரு குப்பை மலை இருக்குன்னு சொல்றாங்க. கும்பகோணம் நகராட்சியில், அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆச்சு, அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அந்த குப்பையை அகற்றி இருக்கிறாங்க. 2 லட்சம் டன் குப்பை இருந்தது, 3 ஆண்டுகள் அகற்றிட்டாங்க. மன்னார்குடி நகராட்சி அப்படி செய்யலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம். இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிங்கப்பூர் மக்களுக்கு இணையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதற்கு நாங்கள் உறுதி கொடுக்கிறோம் என்று கூறி, அதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளியுங்கள். என்னுடைய தந்தை தோழர் இளரா அவருடைய காலத்தில் 1950களில் அன்றைக்கு உழவு தொழிலாளர்களையும் குத்தகைதாரர்களையும் சுரண்டி கொழுத்த பண்ணையார்களுக்கு எதிராக போராடினாரு. அந்த அரசியல் பணியிலேயே தன்னுடைய விபத்தில் உயிரை விட்டாரு. இன்றைக்கு இந்த திமுக அதிமுக பொறுப்பாளர்களும் அமைச்சர்களும் நவீன பண்ணையார்களாக உருவாகி இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த உழைப்பாளிகளோட உழைப்பை சுரண்டுனாங்க, குத்தகைதாரர்களோட உழைப்பை சுரண்டுனாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கிற வரி பணத்தை ஒப்பந்ததாரர்கள் என்ற முறையிலோ லஞ்சம் என்கிற முறையிலோ நம்முடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிற நவீன பண்ணையார்களாக இவர் இருக்கிறார்கள். இந்த நவீன பண்ணையார்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய தந்தையின் வழியிலே இன்றைக்கு நான் நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதை நாம் தமிழர் கட்சி செய்து முடிக்கும். நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் செய்வோம். செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவதையெல்லாம் செய்யணும்னா அவருக்கு அதிகாரம் வரணும், முதல்வர் ஆகணும். அதிகாரம் கொடுக்கறது உங்க கையில் இருக்கு. அந்த வாக்குப்பெட்டியிலே விவசாய சின்னத்திற்கு பொத்தானை அழுத்துங்கள், எங்களை ஆட்சியில் அமர்த்துங்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம்.
விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள், தமிழ் மண்ணையும் மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து என் உரையை முடிக்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.